என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து டைம்லைன் அண்ட் லேயர்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் டைம்லைன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது ஒவ்வொரு பேனல் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக செப்பரேட்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஒவ்வொரு பேனலும் செப்பரேட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு இடையில வந்து சின்ன கேப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல நான் கொண்டு போகும்போது என்னோட ஐக்கன் வந்து மாறுது பாருங்கள். ஸோ இந்த டூல் வந்து மாறுது. ஸோ இது எதுக்காக அப்படின்னா இதை நான் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் இது. ஓகேவா? ஸோ நான் நகர்த்தி வச்சுக்கலாம், எனக்கு தேவையான அளவுக்கு நான் இதை வச்சுக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி வந்து இங்கே கொண்டு போயிட்டு ஸோ இதை என்னால் நகர்த்திக்க முடியும். ஸோ சப்போஸ் வந்து எனக்கு லேயர்ஸ் நிறைய இருக்குன்னு வைங்களேன். இப்போ வந்து இதில் வந்து எத்தனை லேயர்ஸ் இருக்குது? ஒன்று 4 8 11 லேயர் இருக்கு இல்லையா? ஸோ சப்போஸ் வந்து எனக்கு ஒரு 30 லேயர்ஸ் இருக்குது, 40 லேயர்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து நான் வந்து இதை நகர்த்தி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்படி நான் நகர்த்தி வச்சுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த இது கொடுத்துருக்காங்க. இப்போ அதே மாதிரி வந்து இதுக்கு இடையில் நான் வைக்கிறேன்னு வைங்களேன். இதுக்கு இடையில் நான் வைக்கிறேன்னா என்னால் வந்து ஃப்ரீயாக மூவ் பண்ணிக்க முடியும் எல்லாத்தையுமே. இந்த பாருங்கள், ஒரே டைம்லேயே நான் வந்து எல்லாத்தையும் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ரிலீஸ் பண்ணேன்னா இந்த மாதிரி வந்துடும். சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம டைம் லைனை பார்க்க போகிறோம். இந்த டைம் லைனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அந்த டைம் லைன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரெண்டர் கியூ இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ண அந்த காம்போசிஷன் இருக்குது, செகண்ட் பண்ண காம்போசிஷன் இருக்குது. இப்போ ஒரு ஃபைலில் இப்போ டெஸ்ட் ஏஇபி இருக்கு இல்லையா? test.aep. இப்போ இந்த ஒரு ஃபைலில் நம்ம எத்தனை காம்போசிஷன்னாலும் நம்மளால் பண்ண முடியும். ஓகேவா? நம்ம காம்போசிஷன் நிறைய க்ரியேட் பண்ண முடியும், எவ்வளோ நாள் பண்ணிக்கலாம். ஸோ அத்தனை காம்போசிஷனை வச்சு நம்ம ஒரு அவுட்புட் கொடுக்க முடியும், இல்லை ஒரு காம்போசிஷனுக்கு அவுட்புட் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ப்ளஸ் இதில். ஸோ வந்து இப்போ நம்ம இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அந்த டைம் லைனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம லேயர்ஸ்ன்னு பார்த்தோம் ஆல்ரெடி. ஓகேவா? லேயர்ஸ்ன்னு பார்த்தோம். இங்கே பாருங்கள். ஸோ இது எல்லாமே லேயர்ஸ். ஓகேவா? ஒவ்வொரு இண்டிவிஜுவல் லேயர்ஸ், இந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் லேயர்ஸையும் நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி இது அதே மாதிரி வந்து இப்போ அந்த லேயரை வந்து எப்படி ரீநேம் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். ஓகே, ஜஸ்ட் கிளிக் த லேயர், தென் ஹிட் த என்டர் பட்டன். ஓகேவா? என்டர் பட்டன் கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து மாற்றிக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேயர்ஸை வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் இந்த க்ளவுடு மூவ் ஆகுறதுன்னு காமிக்கிறேன்னு வைங்களேன். இப்போ பாருங்கள், இந்த க்ளவுடு வந்து சப்போஸ் இந்த இடத்துல இருந்து இங்கே மூவ் ஆகுது அப்படின்னு நான் வந்து ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா இந்த க்ளவுடு வந்து இந்த கேரக்டர் மேலே போகிறது மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? சரியா? அதாவது இந்த க்ளவுடு இந்த கேரக்டருடைய மேலே பாஸ் ஆகி போகிற மாதிரி. ஸோ இது வந்து ஆப்வியஸாக பார்க்கும்போது இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இந்த க்ளவுடு நம்ம என்ன பண்ணோம், க்ளவுடு வந்து பேக்ரவுண்டில் போனால் தானே கரெக்டாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த க்ளவுடு வந்து இங்கே இருக்குல்ல, இப்படி மூவ் ஆகும்போது எனக்கு இந்த கேரக்டர் மேலே மூவ் ஆகக்கூடாது, இந்த க்ளவுடு பின்னாடி வந்து மூவ் ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த க்ளவுடை ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி இழுத்துட்டு வந்து நான் வந்து பேக்ரவுண்டில் வைக்கிறேன். ஓகேவா? கடைசியில் வச்சுக்கிறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த க்ளவுடு வந்து பின்னாடி போயிடும். ஸோ நம்மளால் வந்து இந்த லேயர்ஸை ரீஅரேஞ்ச் பண்ண முடியும். சரியா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் லேயர்ஸை வந்து எப்படி நீங்கள் ரீநேம் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ரீஅரேஞ்ச் கூட உங்களால் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் அனிமேட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த க்ளவுடு வந்து இங்கேருந்து அப்படியே பாஸ் ஆகி பின்னாடி தான் போகும். ஸோ அந்த கேரக்டர் வந்து எந்த விதமான டிஸ்டர்பனும் பண்ணாது. தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, அதே மாதிரி வந்து நீங்கள் லேயரை வந்து ட்ரிம் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த லேயர் இருக்குன்னா இப்போ இவ்வளோ லென்த்தியாக எனக்கு வந்து லேயர் தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது க்ளவுடு எடுத்துக்கிறோமே, இந்த 2 க்ளவுடையும் நம்ம கீழே கொண்டு வந்துடலாம், பேக்ரவுண்டில் வச்சுக்கலாம். இப்போ இந்த க்ளவுடு வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இப்போது ஸ்டார்டிங்லேருந்து இங்கே ஆரம்பித்து எனக்கு 10 செகண்ட்ஸில் வந்து இந்த க்ளவுடு மூவ் ஆகிடணும்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த க்ளவுடு வந்து இங்கேருந்து 10 செகண்ட்ஸில் இங்கே மூவ் ஆகுது. ஓகேவா? அப்படின்னு வரும்போது இந்த மீதி உள்ள எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதை நம்மளால் ட்ரிம் பண்ணிக்க முடியும். ஓகே, ட்ரிம் பண்ணுறது அப்படின்னா வந்து அதை சுருக்க முடியும். எப்படி அப்படின்னா இந்த லேயர் நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம், கிளிக் பண்ணிட்டு இந்த எட்ஜில் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐக்கான் கிடைக்கும் இல்லையா? இந்த எட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அது கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த லேயரை வந்து நான் வந்து ட்ரிம் பண்ணுறேன். ட்ரிம் பண்ணேன்னா இது வரைக்கும் தான் எனக்கு வந்து இந்த க்ளவுடு வந்து விசிபிளாக இருக்கும், இதுக்கப்புறம் வந்து விசிபிளாக இருக்காது. புரியுதா உங்களுக்கு? ஸோ நான் இந்த லேயரை இது வரைக்கும் தான் நான் வந்து விசிபிளாக வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து நான் ட்ரிம் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து ட்ரிம்மிங். லேயரை வந்து நான் ட்ரிம் பண்ணிக்கிறது. இப்போ இதை நான் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எனக்கு எங்கே தேவையோ இங்கே நான் மூவ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு க்ளவுட் இல்லை, இந்த குட்டியாக ஒரு க்ளவுட் இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும்தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வரும்போது எனக்கு இன்னொரு க்ளவுடு வந்து இங்கே கிடைக்குது. ஓகேவா? ஸோ இந்த க்ளவுடு வந்து இங்கே எனக்கு மூவ் ஆகுது அப்படின்னு அனிமேஷனில் காட்டிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ வந்து இப்படி தான் வந்து நம்ம ட்ரிம் பண்ணணும். இதே மாதிரி தான் எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணணும். ஸோ அதுக்காக இப்போ ட்ரிம் பண்ணுறது அப்படின்னா உடனே நம்ம இந்த எட்ஜில் வச்சு தான் நம்ம கொண்டு வரணுமா அப்படின்னா வந்து அந்தளவுக்கு நெசசிட்டி இல்லை. இப்போ நம்ம கட்டு கூட பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் இந்த க்ளவுடை நான் கட் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த க்ளவுடு வந்து எனக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும். ஓகேவா? ஸோ இந்த க்ளவுடு வந்து எனக்கு ஒரு 8 செகண்ட்ஸ்லேருந்து ஒரு 16 செகண்ட் வரைக்கும் எனக்கு இந்த க்ளவுடு இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் பாருங்கள். ஜஸ்ட்டு நான் 8 செகண்ட்ஸில் வச்சுட்டு இது வந்து கிளிக்கபிளாக இருக்கணும். இதை கிளிக் பண்ணிவிட்டேன். நான் க்ளவுட் 2 நான் கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். 8 செகண்ட்ஸில் வச்சுக்கிட்டு இதை கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஷார்ட்கட் வந்து Shift Control D அப்படின்னா வந்து கட்டு. ஓகேவா? Shift Control D நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு இப்போ நான் இந்த பார்ட் இருக்கு இல்லையா, நான் ஆல்ரெடி இந்த இடத்துல கட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ இந்த சைடு இந்த பார்ட் எனக்கு தேவையில்லை. ஸோ அதனால் இதை நான் கிளிக் பண்ணிட்டு டெலிட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? அதே மாதிரி இங்கே வர்றேன். 16 செகண்ட்ஸில் வந்து வச்சுக்கிட்டேன். இதை நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிவிட்டு Shift Control D. இப்போ நான் வந்து இந்த பார்ட்டை டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையான எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து லேயர் வந்து ட்ரிம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்படியும் நான் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகேவா? நார்மலாக நான் வந்து இந்த டூலை யூஸ் பண்ணி நான் இந்த மாதிரியும் ட்ரிம் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா எனக்கு கரெக்டாக ஷார்ப்பாக எனக்கு வந்து ஷார்ப் எட்ஜ் வேணும், ஷார்ப்பாக வந்து ஒரு பர்டிகுலர் செகண்ட்லேயோ இல்லை பர்டிகுலர் ஃப்ரேம்லேயோ நான் கட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து கரெக்டாக இதை நகர்த்தி வச்சுக்கிட்டு நான் வந்து Shift Control D கொடுத்தேன். இல்லை வந்து உங்களுக்கு மேக் யூஸ் பண்ணிங்கன்னா Shift Command D கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து கட் ஆகும். ஸோ தேவையில்லாத பார்ட்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் உங்களால் ட்ரிம் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ட்ரிம் த லேயர். ஓகேவா? இன்னொரு மாதிரி எப்படி ட்ரிம் பண்ணலாம் அப்படின்னா வந்து ஓகே இன்னொரு மாதிரி எப்படி ட்ரிம் பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு ஷார்ட்கட் என்னன்னா, இப்போ இந்த பேக்ரவுண்ட் இருக்குது, பேக்ரவுண்ட் நம்ம கட் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? சும்மா இது வந்து நம்ம கட் பண்ணி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த க்ளவுடை கூட கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? லென்த் ஆக்கிக்கலாம், இதை கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த Cloud 3 வந்து நம்ம கட் பண்ணுறோம். Cloud 3ன்னு போட்டிருக்கோமா? Cloud 2 தானே? ஓகே. ஸோ இந்த Cloud 2 வந்து நம்ம கட் பண்ணலாம். ஸோ இன்னொரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இப்போ நான் 2 சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து இந்த எட்ஜை நம்ம இழுத்துட்டு வந்து நம்ம ட்ரிம் பண்ணுறது, இன்னொன்று வந்து Shift Command D அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். தேர்டு என்ன பண்ணலாம் ட்ரிம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல கட் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த லைன் இருக்கு இல்லையா, டைம் லைனை நகர்த்தி வச்சுக்கோங்க. இந்த ப்ளூ லைனை நகர்த்தி வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த இடத்துல கட் ஆக போகுது. இப்போது இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ட்டை பிடிச்சிக்கோங்க. ஆல்ட் இல்லைன்னா ஆப்ஷன் இருக்கும். மேக்கில் வந்து ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ட் இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ட்டை பிடிச்சிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து அந்த லேயர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஓப்பன் ப்ராக்கெட்டை கிளிக் பண்ணணும். இந்த இடத்தோட வந்து எனக்கு வந்து அந்த லேயர் முடியணும் அப்படின்னா க்ளோஸ் ப்ராக்கெட்டை கிளிக் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஓப்பன் ப்ராக்கெட் இங்கே கிளிக் பண்ணணும். நான் ஆல்ரெடி இங்கே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த இடம் வரைக்கும் தான் எனக்கு லேயர் தேவை. ஓகேவா? இந்த இடம் வரைக்கும் தான் எனக்கு லேயர் தேவைன்னா இந்த இடத்துல நான் வந்து க்ளோஸ் பண்ணணும். அதாவது இதுக்கு மேலே எனக்கு வந்து லேயர் தேவையில்லை அப்படின்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கரெக்டாக இந்த இடத்துல டைம் லைனை வச்சுக்கிட்டு ஆல்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் ஈஸியாக கட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு மெத்தட். ஓகேங்களா? ஸோ நான் இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் another ஒன் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இப்போ 20th செகண்ட்லேருந்து எனக்கு பேக்ரவுண்ட் தேவையில்லை. ஓகேவா? இந்த பில்டிங் எனக்கு தேவையில்லை. 20th செகண்ட்லேருந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னா கரெக்டாக நான் 20ல் வச்சுக்கிட்டு இங்கேருந்து நான் வந்து ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன், ஒரு ஆல்ட்டு கிளிக் பண்ணுறேன், க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இது வரைக்கும் எனக்கு தேவை. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு மெத்தட். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து லேயர் ட்ரிம் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து ஒரு 3 மெத்தட்ஸ் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம், இந்த டைம்லைன் பேனலில் வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா லேயர் பட்டன்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து லேயர் பட்டன்ஸ். இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஐ சிம்பிள் இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு ஆடியோ ஐக்கான் இருக்குது, ஒரு டாட் இருக்குது, ஒரு
லாக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து உங்களுக்கு வந்து லேயர் பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் டூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லேயர் டூல்ஸ் ஆர் லேயர் பட்டன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு உள்ள இந்த ஐ மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இந்த டூலுடைய நேம் வந்து விசிபிலிட்டி ஐக்கான். ஓகேவா? ஸோ விசிபிலிட்டி ஐக்கான் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இப்போது இது எல்லாமே வந்து ஆனில் இருக்குது, விசிபிலிட்டியாக இருக்குது. ஓகேவா? அதனால தான் இந்த எல்லா லேயர்ஸும் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ எல்லா எலமெண்ட்டையுமே நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ க்ளவுடு எல்லாத்தையும் பார்க்குறோம் அப்படின்னா எல்லாமே விசிபிளாக இருக்குது. ஸோ நான் இப்போ அந்த க்ளவுடை விசிபிலிட்டி ஐக்கானை க்ளோஸ் பண்ணுற மாதிரிங்க. ஸோ வந்து எனக்கு வந்து டிசேபிள் ஆகிரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்னால் இது ஆனில் இருந்தால் மட்டும்தான் என்னால் பார்க்க முடியும். இது க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா என்னால் பார்க்க முடியாது. ஸோ ரெண்டரிங்லேயுமே நீங்கள் வந்து இப்போது ஃபுல் அவுட்புட் எடுக்க போகிறீங்க, ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய விசிபிலிட்டி ஐக்கான்லாம் வந்து நீங்கள் ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இந்த விசிபிலிட்டி ஐக்கான் வந்து உங்களுக்கு ஓப்பனில் இருந்தால் மட்டும்தான், விசிபிளாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அவுட்புட்டில் அந்த எலமெண்ட் வந்து ஷோ ஆகும். சரியா? நீங்கள் வந்து மறந்துட்டீங்க, ஏதோ 2-3 ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க, இந்த விசிபிலிட்டி ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக ரெண்டரிங்கில் வராது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து இந்த இதை நீங்கள் வந்து ரெண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ரெண்டரிங் அப்படின்னா அவுட்புட் எடுக்கிறது. ஓகேவா? அவுட்புட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணுறது நல்லது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஆடியோ இது சரிங்களா? ஸோ ஆடியோ ஐக்கான் இது என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து இதில் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய ஃபைலில் வந்து ஆடியோ இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து எனேபிள் ஆகும். சரிங்களா? இப்போ ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆடியோ ஐக்கான் வந்து ரொம்ப தேவைப்படும். சரிங்களா? ஏன்னா வந்து இப்போ ஒரு பேக்ரவுண்டில் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் ஒன்று வச்சுருப்பீங்க. ஸோ அதுக்கான ஆடியோ இருக்கும். இன்னொரு லேயரில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆடியோ ஃபைல் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த ஆடியோ ஃபைல் கூட உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம் இந்த பர்டிகுலர் காம்போசிஷனுக்கு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆடியோ வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருப்பீங்களா இருக்கும். புரியுதா நான் சொல்கிறது? ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா நீங்கள் வந்து அதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த ஆடியோ பட்டன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு டாட் மாதிரி ஒன்று பார்த்தீங்களா? ஒரு டாட் ஐக்கான் இருக்கா? ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து சோலோ லேயர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டாட் ஐக்கான் வந்து சோலோ லேயர். இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு 11 லேயர்ஸ் இருக்குது. இந்த காம்போசிஷனில் நமக்கு ஒரு 11 லேயர்ஸ் இருக்குது. ஆனால் வந்து நான் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் இந்த லேயர் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு வைங்களேன். ஸோ ஆரோ 2 மட்டும்தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த மற்ற எலமெண்ட்ஸ்லாம் இருக்கிறது எனக்கு பிரச்சனையாக இருக்குன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து அது எல்லாத்தையும் நான் ஆஃப் பண்ணிட்டு இதை மட்டும் நான் எனேபிள் பண்ணிட்டு நான் ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன்னு வைங்களேன். ஸோ இந்த ஆரோவை மட்டும் நான் வந்து எனேபிள் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ஆரோ 2 இருக்கு இல்லையா, அதோட இந்த சோலோ பட்டன் மட்டும் நான் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், ஜஸ்ட் நான் இதை மட்டும் கிளிக் பண்ணுறேன். ஸோ மற்ற எல்லாமே வந்து எனக்கு டிசேபிள் ஆகிரும். நான் எதை வந்து நான் கிளிக் பண்ணியிருக்கேனோ சோலோ லேயரு, ஸோ அது மட்டும் வந்து எனக்கு தனியாக இருக்கும். இப்போ நான் வந்து இதில் வந்து நான் சப்போஸ் ஏதாவது சின்ன சின்ன கரெக்ஷன் இல்லை வேறு ஏதாவது அனிமேஷன் சின்ன ஒர்க் ஏதாவது நான் பண்ணுறதா இருந்தால் எனக்கு இந்த ஆப்ஷன் வந்து தேவைப்படும். ஸோ இது பேர் தான் வந்து சோலோ லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் அந்த ஆப்ஷன். இதை நம்ம எடுத்து விட்டுக்கலாம். ஓகே. ஸோ இதை எடுத்து விட்டதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே விசிபிள் ஆகும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து லாக். ஸோ இது ஆப்வியஸ்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபோட்டோஷாப்லேயோ இல்லை வந்து இல்லஸ்ட்ரேட்டர்லையோ எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த லாக் அப்படின்றது வந்து இது காமன், வெரி காமன். ஏதாவது ஒரு பர்டிகுலர் லேயரை வந்து நம்ம லாக் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் பிஜி இருக்குது, இந்த பிஜிக்கு வந்து நான் எந்த அனிமேஷன் நான் கொடுக்கல அப்படின்னு வைங்களேன். ஓகே. இந்த பிஜி வந்து த்ரூ அவுட் த வீடியோ வந்து எனக்கு வந்து அதே இடத்துல தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த பில்டிங் வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்காது இல்லையா, அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ மற்ற எல்லா எலமெண்ட்டும் மூவ் ஆகுது, ஆனால் இந்த பில்டிங் வந்து எனக்கு அதே இடத்துல தான் இருக்க போகுது. அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இதை நான் அனிமேட்டே பண்ண போகிறதில்ல. இது வந்து எனக்கு வீடியோ ஃபுல்லாகவே டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஒரே இடத்துல இருக்க போகுது. அப்படின்னா இதை நான் வந்து ஃபியூச்சராக நான் மறந்தும் கூட டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. மறந்தும் கூட ஏதோ ஒரு இப்போ நான் அந்த செடியை நான் மூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்படி ஏதோ ஒரு அவசரத்தில் இந்த பில்டிங்கை மூவ் பண்ணிட்டேன்னு வைங்களேன், அது அனிமேஷனில் வந்து ஒரு எரராக மாறிடும் இல்லையா. ஸோ அதனால் வந்து நான் எந்த விதமான டிஸ்டர்பும் இதை நான் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லேயருக்கு மட்டும் நான் லாக் பண்ணிக்கிறேன். ஓகே. நான் லாக் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் நினச்சாலும் அதை நான் பண்ண முடியாது. ஓகேவா? பாருங்கள், நான் என்ன பண்ணாலும் நான் இதை வந்து மூவ் பண்ண முடியாது. ஸோ இது லாக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து மற்ற எல்லா எலமெண்ட்ஸையும் என்னால் மூவ் பண்ணிக்க முடியும். ஓகே. நான் எல்லா எலமெண்ட்ஸையும் நான் அனிமேட் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த லேயர் நான் லாக் பண்ணனோ அந்த லேயரை வந்து என்னால் எதுவும் பண்ண முடியாது. இந்த லாக்கை நான் எடுக்கிற வரைக்கும். நான் லாக்கை எடுத்துட்டேன்னா நான் திரும்ப மூவ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த லாக்.
ஓகேவா, இந்த லாக் ஐக்கான். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, இது எல்லாமே வந்து லேயர்ஸோட ஐகான்ஸ் ஆர் லேயர் பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை லேயர்ஸ் டூல்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த டைம்லைனில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா லேயர் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை நான் தனியாக அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். ஓகே.